சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 6. இந்த எபிசோட் ஃபுல்லாவே பயங்கரமான சம்பவம் தான் இருக்க போகுது. நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்ல ஜப்பான் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அந்த யூரியை கூட்டிட்டு வந்திருப்பானுங்க போல. ரெஸ்டாரண்ட் சுத்தி நின்று, சார் அந்த ஜஞ்சன் கட் எப்படி சார் பிளாக் பண்ண போறீங்க, சொல்லுங்க சார் எல்லாம் கேட்க, அவனும் நம்ம தான் நான் என்ன செய்ய போறேன்னா சுத்தி மானகிரிசல்ல வண்டியில நிப்பாட்டி வச்சுட்டு அதுல இருந்து பவர் எடுத்து அப்படியே என் பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணி அந்த கேட்டை பிளாக் பண்ணிடுவேன். நம்ம தான் என் பவர் தான், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை டிவியில சேர்மன் கோ பார்த்துட்டு இருப்பாரு. இந்த காமெடி பேச எவன்டா கூட்டம் தான், இவனால முடியும் நினைக்கிறானா, அவன் சொதப்புனானா அவ்வளவுதான், பெரிய சம்பவம் நடக்க போது பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சேர்மன் கோ சொல்லிட்டு, சரி ஜின்னு என்ன பண்றா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், சார் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஜஞ்சன் கேட்டுக்கெல்லாம் அவர் போயிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, ஓ சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. அப்புறம் பார்த்தா சீஃப் சவுலுக்கு ஒரு போன் வரும். சார் டபுள் டென்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு சார். என்ன டபுள் டென்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சாக்காய் கேட்டுட்டு இருப்பாரு. அப்படியே டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த சிலைக்கு பின்னாடி 6 ரெக்க டக்குன்னு வந்து நிக்க பாருங்க. முன்னாடி இருக்க ரூல்ஸ் போடலாம் உடச்சு நொறுக்கி தள்ளிரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன இதை அசால்ட்டா உடச்சு தள்ளிட்ட, அப்ப இதுல இருக்க ரூல்ஸுக்குலாம் எந்த அர்த்தமுமே இல்லையா அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அது இருக்கு ஆனா அது இதுக்கு மேல தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, நீ தான் என்ன இங்க கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க, அதுவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவோ, அப்போ நீ மான்ஸ்டரா அப்படின்னு கேட்க, அது சொல்லும் பாருங்க, இது தப்பான கேள்வி, நீ கேட்க வேண்டியதெல்லாம் நான் யாருன்றது இல்ல நீ யாருன்றது அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டும் பாருங்க. அந்த சிலைக்கெல்லாம் உயிர் வந்துடும். அப்போ அது சொல்லும் பாருங்க, இதுதான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட், நீ இதுல ஜெயிச்சு உயிரோடு இருந்தனா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவோ அராய்ஸ் அப்படி சொல்லுவான். பார்த்தா எதுவுமே வராது. நீ அந்த வேலைக்காரங்களெல்லாம் உபயோகப்படுத்த கூடாது, நான் பார்க்க வேண்டியது உன்னோட பவரை மட்டும்தான் அப்படின்னு சொல்லு பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி மிரண்டு போயிடுவான். எதையுமே யூஸ் பண்ண முடியாது, ஷேடோஸ் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எதையுமே யூஸ் பண்ண முடியாது, அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடும். அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன். நம்ம ஹீரோவா மிரண்டு போயிட்டு இப்ப என்ன பண்ணலாம், என்னோட இன்வெர்டர்ல இருந்து வெப்பனை மட்டும் தான் எடுக்க முடியுது, இது இப்படிதான் போக போதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது அந்த சிலை கத்திய வீசும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அதை பிடிச்சி கையில 2 துண்டா உடைச்சி மூஞ்சிலே வீசிடுவான். அது மூஞ்சில சொருவிட்டு நிக்க, அதை எடுக்க போகும்போது நம்ம ஹீரோ பறந்துட்டு போயிட்டு ஒரு மிதி மூஞ்சிலே இறங்கி செத்துரும். அடுத்து கோடாரை எடுத்துட்டு வெட்ட வர நம்ம ஹீரோ அந்த கோடாரை 2 துண்டா வெட்டிட்டு பறந்து போய் மேல உட்காந்து மண்டையிலே ஒரு வெட்டு. அதை வெட்டிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாச்சு வில்லுல இருந்து ஒரு அம்பை வேகமா விடும் பாருங்க. நம்ம ஜின்னு அந்த வில்ல 2 துண்டா உடைச்சிட்டு அப்படி வீசுவான் பாருங்க. அது மூஞ்சி அப்படி சதறிடும். அது அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு, பரவாயில்லையே ஒரு மனுஷனா இருந்துட்டு இவன்கிட்ட இவ்வளோ பவரா, அப்ப அது உண்மைதான், நீ ரொம்ப அருமையா சண்டை போடுறடா அப்படி அது சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜின்னு டேகரை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். எல்லாம் சுத்தி வளைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு திணறதை இப்பதான் காட்டுறாங்க. நம்ம ஜின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து, இது பரவாயில்லையே நல்லாதான் சண்டை போடுறான், இருந்தாலும் இது இதோட முடியாது, இப்போ வந்தா உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த கடவுள் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படி எந்திரிச்சு நின்னுட்டு நிக்கும் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அது சிலையோ, கடவுளுக்கு அடி பணிகிற நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த கீழே இருக்க ஸ்டாச்சு கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி அதெல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு இருக்கும்போது அந்த டாமினேட்டர் டச் அப்கிரேட் ஆயிரும், ஃபைனல் லெவல் அப்கிரேட் ஆயிரும். அதோட பேர் ரூலர் அத்தாரிட்டின்ற மாதிரி பேரை மாறிடும். அப்போ அந்த மேல இருக்க ஸ்டாச்சு ஃபயரை விடும் பாருங்க வேகமா. நம்ம ஹீரோவோ, இது என் மேல பட்டா என்னால ஹீல் பண்ண முடியாது, நான் அதை வேகமா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு வேகமா அந்த சிலமலை ஏறி வேகமா போயிட்டு இருப்பான். அது மறுபடியும் நெருப்போட பார்க்கும் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஷோல்டர்ல போய் நின்னுட்டு, இதோட பவர் என்னால உணர முடியுது, ஆனா நான் சண்டை போட என்னோட பவர் கூடிக்கிட்டே இருக்கு, 1000 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மூஞ்சி ஃபுல்லா வெட்டுன்னு வெட்டுவான் பாருங்க டேகரை வச்சு. ஆனா அது மூஞ்சி ஸ்கிராட்ச் மட்டும் தான் வரும். என்ன அதெல்லாம் என்னால கொல்ல முடிஞ்சிச்சு, ஆனா இது இன்னும் சாகலையா, நான் அதோட ஸ்கிராட்ச் எல்லாம் கவனமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு மூஞ்சிலே ஒரு குத்துவான் பாருங்க. அதை பார்த்தா இன்னொரு சிலையோ, நான் உருவாக்குனதை நீ இப்படிதான் ஹேண்டில் பண்றியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ, லெவல் 103ஓட பவர் இதுதான்டா அப்படி மூஞ்சில் இன்னொரு குத்துவான் பாருங்க. அது அப்படி படுத்து நாக் அவுட் ஆயிரும். மத்த ஸ்டாச்சுலாம் அடிக்க வர நம்ம ஹீரோ ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அப்படி எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிட்டு கீழே படுக்க போட்டு நடுசுல கெத்தா நடந்து போவான். அப்புறம் நம்ம ஹீரோவோ பார்த்துட்டு இருப்பான், சண்டை மூலமா என்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டாச்சு சூப்பர் அப்படின்னு கை தட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, நீ உன்னோட சத்தியத்தை காப்பாத்துற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இது இன்னும் முடியல, நான் தான் இன்னும் நின்னுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல. அந்த கீழே சிஸ்டம்ல பாப்பா
ஆகும். உங்களோட எமர்ஜென்சி கோஸ்ட் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டாச்சுவோ நான் தான் உன்னோட ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம்ல வரும் பாருங்க, நீங்க இந்த எனிமியை கொல்லலன்னா உங்களோட ஹார்ட் 10 நிமிஷத்துல நின்றும் அப்படின்னு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆயிருவான். அந்த நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க அந்த சிலையை பார்த்து, டேய் யாருடா நீ அப்படின்னு கேட்டோன்னு அந்த சிலை, ஏய் நான் தான் சில்லி கொஸ்டின் சொன்னேன்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், நான் தான் உன்னோட சிஸ்டத்தை உருவாக்கினேன் போதுமா, நான் தான் சிஸ்டம் கிரியேட்டர். இந்த பதில் உனக்கு திருப்தியா இருக்கா? அப்படி சொல்லும் பாருங்க. அப்படியே கட் பண்ணி இந்த கேட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. இந்த சீஃப் சவுல் விஷயத்தை கேட்டுட்டு ரெடியா வந்துருவான். கூட எலைட் ஹண்டர்ஸும் கூட்டு வந்துருவான். இவங்களா எலைட் ஹண்டர்ஸ், இவங்களா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் அவங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கலாம் கிட்ட போவான். அப்படி மிரண்டு போய் நின்றுவான். அவனுக்கு பின்னாடி டெத் அப்படி கோடாரை கழுத்துல வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்க. அப்படியே அந்த பியானோல பங்கமா இருக்கும். அவன் அப்படியே அதிர்ச்சியில நின்னுக்குவான். இல்ல நம்ம உள்ள போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு எஸ்ரா கண்டஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இருக்கவன், சார் எஸ்ரா கண்டனா சாயும் சாகேவும் ஓகேவா சார், அவங்ககிட்ட வேணா ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? ஆமா அவங்ககிட்ட தான் கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கேட்பான் பாருங்க, சங்ஜின்வு நீ யாருடா அப்படின்னு கேட்பான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். யாரா சங்ஜின்வு வேற லெவல் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயரை பறக்க விடுங்க. அப்படி உள்ள டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க, அது ரெக்க எல்லாம் அப்படியே 6 கையா மாறிடும். நான் தாண்டா ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 கையை வச்சு நம்ம சஞ்சினுவோ குத்தி பறந்துட்டே போய் படுக்க போட்டு பாருங்க. நம்ம சஞ்சினுவுக்கு வாயில இருந்து ரத்தமா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அது அடுத்த குத்துக்கு வரும் பாருங்க. ஓங்கி குத்த நம்ம ஹீரோ அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவான். அதுவா பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ பாராதான் இருக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் குத்தும் பாருங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு தடுத்துட்டு அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து குத்துவான். அது பறந்து போய் நின்றும். தூரமா போய் நின்றுட்டு சொல்லும் பாருங்க, மனுஷன்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல, எனக்கு ஈக்குவலா சண்டை போடுறானுங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ, இது எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கூப்பிட்டுச்சு, இந்த லெவல்ல என்ன கொண்டுலாம் நினைச்சதா, அது நடக்கவே நடக்காது. ஆர்கிடெக்ட், நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீ உருவாக்குன இந்த சிஸ்டம் பவருக்கு எதுக்கு என்ன சூஸ் பண்ண, என்னோட உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, நீ என்ன கேள்வி கேட்குற, என்ன கொண்டா அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது விரட்டுக்கிட்டே வரும். நம்ம ஹீரோவோ இது பக்கத்துல நின்று சண்டை போட்டா வேலைக்கு ஆகாது, அப்படி தள்ளி போய் நின்றுட்டு ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதே பவர் அது யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ இது வேலைக்கு ஆகலையா, வேற என்ன பண்றது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலையோ, நீ என்ன கொல்ல போறியா இல்லையா அப்படி யோசிச்சுக்கிட்டு அது 6 கையிலையும் ஒரு வெப்பன், ஒவ்வொரு வெப்பன் வரும் பாருங்க. அது 6 கையிலையும் பங்கமா நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவோ, நீ இதெல்லாம் எப்படி பிளான் பண்ற, நீ உருவாக்குன பவர் எல்லாம் எப்படி எனக்கு கொடுத்த அப்படி கேட்க, அந்த ஆர்கிடெக்டோ, நான் உனக்கு எந்த பவரையும் கொடுக்கல, நான் ஜஸ்ட் அந்த சிஸ்டத்தை மட்டும்தான் உருவாக்குனேன் அப்படி சொல்லிட்டு பறந்து வந்து சர்சர்சர்னு வெட்டு பாருங்க. அப்ப டக்குன்னு டார்க் ஆகி அதுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் வரும். நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஷார்ப்பா தெரியும். அதோட மூவ்மெண்ட், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அது அப்படி தெளிவா தெரியும். நம்ம ஹீரோவோ, என்னால எல்லாத்தையும் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகா டாச் பண்ணிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் பாருங்க. அது மிரண்டும், என்ன இவன் எப்படி இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பறந்து வந்து டக்குன்னு 2 கைய டப்புன்னு வெட்டுவான் பாருங்க. இந்த ஆர்கிடெக்டும் மிரண்டும், இவன் சாதாரண மனுஷன் தானே, இவன் எப்படி இவ்வளவு வேகமா போறான் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ தூரத்துல நின்று மாசா நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இப்ப தெரியுது இவன் எதுக்கு சூஸ் பண்ணாங்க, இவனுக்கு எதுக்கு இந்த பவர் கிடைச்சது இப்ப தெரியுது, இருந்தாலும் நீ சாதாரண மனுஷன் தான்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி கத்திக்கிட்டு இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையும் எழுப்பிவிட நம்ம ஹீரோ கெத்தா போய் டாமினேட்டர் டச்சை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் படுக்க போட்டுருவான். அப்புறம் பறந்து போக அந்த பெரிய சிலை கையை வச்சு குத்த நம்ம ஹீரோ தள்ளி போயிடுவான். அப்புறம் பறந்து போய் அதை 2 கையை டப்புன்னு வெட்டுவான் பாருங்க. அது வழியில அந்த ஆர்கிடெக்ட் துடிப்பான். அப்புறம் டக்குன்னு குறுக்க ஒரு சீல்டு வச்சு ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்து நிக்க நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்ப்பான். பிளாஷ்பேக்ல அவன் காலை அதுதான் வெட்டி இருக்கும். நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பறந்து போய் அவன் கை முட்டை வச்சு அதை மண்டையில அடிச்சு உடச்சி சத்தர அடிச்சிருவான். அப்புறம் பறந்து போவான் பாருங்க. அப்படி போயிட்டு அந்த ஆர்கிடெக்ட வெட்டி படுக்க போட்டு அடி கழுத்துல கத்தி வச்சு நின்று இருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்ட், நான் தோத்துட்டேன், இந்த டெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லு பாருங்க, அந்த ஆன்சர் உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, என்ன எனக்குள்ள இருக்கா, ஆமா நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொன்ன ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். The data stored in your memory will be retrieved. Will you accept அப்படின்னு கேட்க, என்ன டேட்டா என் மெமரிக்குள்ள இருக்கா, அக்செப்ட் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்படி அங்கிருந்து லைட் வெளிச்சம் வரும். நம்ம ஹீரோ அந்த உலகத்துல இருந்து வேற ஒரு உலகத்துல போவான் பாருங்க.
வானமெல்லாம் பர்பிள் கலர்ல இருக்கும். கீழே பார்த்தா தானஸோட ஆர்மியை விட பயங்கர பெரிய ஆர்மி, மான்ஸ்டர் ஆர்மி கீழே நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ மேல ஏதோ வெள்ளை கலர் ஆவி மாதிரி நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அட்ட கடவுளே என்ன இவ்வளவு பேர் இருக்கானுங்க, இவ்வளவு மான்ஸ்டர்ஸா, என்ன இவனுக்கு எல்லாம் மேல பாத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா மேல எல்லாம் நிறைய போர்ட்டலா இருக்கும். அதுல இருந்து திடீர்னு வெள்ளை கலர்ல ஏஞ்சல்ஸ் எல்லாம் வரிசை வர ஆரம்பிப்பாங்க பாருங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியா அடிச்சு நொறுக்கி போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க வரிசையா. அந்த பேனலு பயங்கரமா இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க மான்ஸ்டர் எல்லாத்தையும். ஆனா அவன் வர்ற வரைக்கும் தான். அப்ப வருவான் பாருங்க என்ட்ரி, பயங்கரமான என்ட்ரி. தோர் எப்படி வருவான் பாருங்க, அந்த மாதிரி பயங்கரமா ஒரு புகை மாதிரி வந்து நிக்கும். டக்குன்னு வந்து நின்னுட்டு அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்பனா இவன் தான் சேட மோனா இருக்கா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சேடை ஃபுல்லா படரும் பாருங்க. ஃபுல்லா படர்ந்து இருக்கிற செத்து போன எல்லா மாஸ்டரும் அப்படி எந்திரிச்சு நிக்கும் பாருங்க சேடவா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவ்வளவு நம்பர்ஸ் ஒரே நேரத்துல எழுப்புதா அப்படின்னு பயங்கரமா பார்த்துட்டு இருப்பான். எல்லா எந்திரிச்ச சேடவும் அந்த ரூலர்ஸை போட்டு அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் திணறிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அந்த ஒரிஜினல் சேடோ மோனருக்கு ஆஸ்மான் குதிரையில செம்ம மாசா உட்காந்துட்டு இருப்பான். அதுல இருந்து வேகமா ஓடி வந்து ரூலர்ஸ் அத்தாரிட்டியை போட்டு அடிச்சு கொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன ரூலர்ஸ் அத்தாரிட்டியா அப்படின்னு மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். அடுத்து அந்த சேடோ மோனார் குதிரையில வேகமா ஓடி வந்து அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்புறம் கெத்தா நின்று பார்ப்பான் பாருங்க. பேக்ரவுண்ட்ல ஓடும் அவன் மாஸ்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவனோட சேடோ ஆர்மியோட வெற்றியை. அப்படி நிப்பான் பாருங்க சேடோ மோனார்க்கு. அதுக்கப்புறம் இந்த டபுள் டென்ஷனை காட்டுறாங்க. அந்த சீஃப் சவுல் ஹண்டர் சாயும் சாகேவும் கூட நிறைய ஹண்டர்ஸையும் கூட்டு வந்திருப்பான். அவன் சாய் நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா சஞ்சினு இதுக்குள்ள தான் போயிருக்காரா, இதோட பவர் ஜின்முவோட பவரோட அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க எல்லாரும் உள்ள போவாங்க. அவன் சாய் என்னது அப்படி பார்த்துட்டு இருப்பான். என்ன இதெல்லாம் ஸ்டாச்சு உடஞ்சு போயிருக்கு, அப்ப உண்மையில இந்த ஸ்டாச்சுலாம் இருந்ததா ஐயோ அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஆர்கிடெக்டோ என்ன இது மனுஷங்களா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது பின்னாடி இந்த அண்டர்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க அந்த மாஸ்டர்ஸ் பேசுச்சா, அது எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இது எப்படி மனுஷங்க பாச பேசுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்ட் ராஜா ஸ்லம்மர்ல இருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பாருங்க. ராஜாவா அப்படின்னு நம்ம சஞ்சினுவை காட்டுவாங்க. அந்த பின்னாடில அன்று சஞ்சினு அங்க என்ன பண்றாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்கிடெக்ட் வேகமா போய் அவனை வெட்டும் பாருங்க. சர்ட்டுன்னு வெட்டி 3 பேரை ஒரே இடத்துல வெட்டிட்டு அங்க போய் நிக்கும். சாகையோ அதை மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பா. அது சொல்லும் பாருங்க ஆர்கிடெக்ட் ஸ்ட்ராங்கான ஹியூமன்ஸ் தான் நீங்கெல்லாம் அப்படி சொல்லும் பாருங்க. மிரண்டு போய் பார்ப்பானுங்க எல்லாரும். அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க சேடமோனாக்கு நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு 2 பெரிய போர்ட்டல், ஒன்னு ரெட் கலர்ல ஒன்னு ப்ளூ கலர்னு ஓப்பன் ஆகும் பாருங்க. உள்ள இருந்து டீமன் கிங் பாரன் வருவான். அவனோட படை எல்லாமே வரும். அதுல இந்த ஈசிலோட படை ரேடிரு அவங்க படையும் வந்துட்டு இருக்கும். அப்புறம் இன்னொரு போர்ட்டல் வந்து ஒரு ஓனாய் வெள்ள ஓனாய் வரும் பாருங்க. பெருசா கால் எடுத்து வச்சுட்டு டங் டங்னு வரும் பாருங்க. அவ்வளவு பெருசா நிக்கும். அது பீஸ்ட் மோனார்க்குன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி நேருக்கு நேரா பாத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம டீமன் கிங் பாரான காட்டுறாங்க, அப்படியே அந்த பீஸ்ட் ஓனாய காட்டுறாங்க, நம்மளோட சேன மோனார்க்க காட்டுறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தா அங்க அடிபட்டு படுத்து கிடக்கிறவனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சாயோ நீங்க அவனை ஹீல் பண்ணுங்க நாங்க இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க எல்லா ஸ்டாச்சுவும் எந்திரிச்சு நின்று கிட்ட வந்துகிட்டு இருக்கும். அந்த பெரிய ஸ்டாச்சு அப்படியே பார்க்கும் பாருங்க. அவன் ஆர்கிடெக்ட் சொல்லுவான் என்னோட கிங்கோட புது வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் எழுப்புனேன் இந்த என்னோட பப்பர்ஸ நீங்க கொன்னு உயிரோட இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட கிங்கோட புது வருகையை பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க உயிரோட இருக்கீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது கண்ணுல இருந்து நெருப்பு விடும் பாருங்க. அவன் எல்லாரும் டார்ச் பண்ணுங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நெருப்பு விடுவான். அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த பக்கம் அந்த சின்ன ஸ்டாச்சு கிட்ட எல்லாம் மத்த கண்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க சாயோ அந்த சீஃப் சொல்லிட்ட நாங்க பாத்துக்கிறோம், நீ டக்குன்னு போய் அந்த சிலையை போய் அடி அப்படின்னு சொல்ல அவன் ரெடி ஆகி ஓங்கி போய் குத்துவான். அது அப்படி சாதாரணமா பார்க்கும். என்னடா அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்க அந்த சாய் நெருப்புட்டுமே அந்த சிலைக்கு ஒண்ணுமே ஆகாது. இவனும் இதுல இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, வேற வழியே இல்ல, ஜின்மு வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் ஜின்மு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது நெருப்பு விடுவான் பாருங்க. ஜின்மு நேரா நெருப்பு விடுவான். அங்க ஆர்கிடெக்ட் கடுப்பாயி என்னோட கிங்க எழுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவான். அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் குறுக்க வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சீஃப் சவுல் நாங்க இதை பாத்துக்கிறோம், நீ டக்குனு போய் ஜின்முவை எழுப்பு அப்படி சாயை பார்த்து கத்த அவ ஓடி போயிட்டு இருப்பா ஜின்மு கிட்ட. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஜின்மு அந்த ஆவி மாதிரி நின்று பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த எல்லா மாஸ்டரும் அந்த ஷேடோஸை கொஞ்சம் கூட யோசிக்காம அட்டாக் பண்ணி அசால்ட்டா கொன்னுகிட்டே இருக்கும். அந்த முதல்ல எல்லாம் கடிச்சு அந்த ஷேடோவை கொன்னுகிட்டு இருக்க நம்ம ஜின்மு பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான்.
அப்போ இந்த சேடோ மோனார்க் மாஸ்டர் பக்கம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாம் பெரிய சண்டையா போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். அப்ப கடைசியில ஒரு வழியா சேடோ மோனார்க் டீமன் கிங் பாரானோட ஆர்மியெல்லாம் கொண்டுட்டு டீமன் கிங் பாரான் அடிச்சு செவுத்துல சாச்சிட்டு கெத்தா நடந்து வந்துட்டு சேடோ மோனார்க் பேசாம பாருங்க, இந்த சண்டை இதோட முடிச்சுக்கலாமா, நீ எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டீமன் கிங் பாரான், நான் உன்னை முடிச்சு கட்டலான்னு பார்த்தேன்டா அப்படிங்க. எதுக்காக, அதான் கேக்குறேன் எதுக்காக அப்படின்னு கேட்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப டக்குன்னு டீமன் கிங் பாரான கழுத்தை பிடிச்சி சேடோ மோனார்க் தூக்க, அப்போ அந்த கண்ணை பாப்பான் பாருங்க, இந்த கண்ணு இவன் அப்படின்னு பார்த்தா அது டீமன் மோனார்க் தானே, இவன் எப்படி இங்க இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி கையெல்லாம் பார்ப்பான். அப்புறம் பார்த்தா அந்த சேடோ மோனார்க் பதிலா நம்ம ஹீரோ அங்க நிப்பான். நான் இப்படி இங்க வந்தேன், இது எப்படி நடந்தது, நான் நோட் பண்ணவே இல்லையே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்வோட நெஞ்சில ஏதோ வெளிச்சம் தெரியுது. என்னடா உள்ள போய் காட்டுறாங்க, அந்த பக்கம் மனுஷன் இதே இருக்கு, இந்த பக்கம் பிளாக் கலர்ல ஒரு ஹார்ட் இருக்கு, ஒயிட் கலர் ஏஞ்சல்லாம் அப்படி வரிசையா நிக்கும் பாருங்க. அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல போக்கஸ காட்டிட்டு அப்படியே ஒரு ஸ்கிரீன் பாப்பா பாருங்க, த ரீகால்டு டேட்டா ஹேஸ் ஃபினிஷ் அப்படின்னு காட்டும். அப்படி இங்க டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த ஆர்கிடெக்ட் அப்படி பெருசா நிப்பான், சாகே முன்னாடி நின்றுட்டு இருப்பா. அவன் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு உங்க கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் நின்று அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த ஆர்கிடெக்ட் சொல்லுவான் பாருங்க, நீ எனக்கு பயப்படாத மாதிரி நின்று இருக்கியா அப்படின்னு ஆர்கிடெக்ட் கேட்க, சாகேவோ அந்த ஷார்ட் டான்ஸ பண்ணி அடிக்க போவா. அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு சாகே கையில ஒரு வெட்டு வெட்டிடுவான். டக்குன்னு அந்த சாய் உள்ள வந்து நெருப்பிடுவான். இவ்வளவுதானா உங்க பவர் எல்லாம், நீங்க எல்லாம் சாக தாண்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சாயோ, நீ சஞ்சினுவை போய் எழுப்பு எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவா. இங்க ஆர்கிடெக்ட் டக்குன்னு தடுத்து நிப்பாட்டிடுவான். அப்ப பார்த்தா நீ அவளுக்கு பின்னாடி ஒரு சேடா மாதிரி பவர் தெரியும். அது தெரிஞ்சோன்னு அந்த ஆர்கிடெக்ட், நீ யாரு, நீ என்னோட கிங்குக்கு யாரு, உன் பின்னாடி ஒரு சேடா தெரியுது அப்படின்னு கேட்க, நான் சஞ்சினுவோட ஃப்ரெண்டு, அவனை காப்பாதான் இங்க வந்தோம் அப்படி சாக சொல்ல, அப்படியா நீ கிங்கோட ஃப்ரெண்டா, அப்படின்னா நீ என்னோட கிங்கோட வருகைக்கு சாட்சியாயிரு, ஆனா மத்தவங்களை எல்லாத்தையும் கொன்னு சாய்க்க போறேன் அப்படி சொல்லும் போது ஒரு வாய்ஸ் கேட்கும் பாருங்க, யார் யாரை கொல்ல போறா அப்படிங்கும் போது அந்த ஆர்கிடெக்ட் அப்படியே திரும்பி பார்ப்பான். நம்ம ஜின்னுவோ அப்படி மூஞ்சில குத்து குத்துவான் பாருங்க, எல்லாம் தவடெல்லாம் பேர்ந்துட்டு படுத்துருவான். நம்ம ஹீரோவோ, நீ என் உடம்ப என்னடா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. இவனுக்கு எல்லாம் பேனு பாப்பானுங்க, மிதிச்சு அவன் மேல நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மாசா, அந்த பேனலே மாசா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட் மூஞ்சில காலை வச்சுட்டு கெத்தா மாசா ஸ்டைலா நிப்பான் பாருங்க, பேடாஸ் மாதிரி. யாரெல்லாம் ஜின்னுவா மாசு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட் மூஞ்சில காலை வச்சு நின்று இருக்க, அந்த ஆர்கிடெக்டோ, நீ ராஜா இல்ல, ஆனா ராஜாவோட பவர் ஒன்ட்டு இருக்கு, அந்த பிளாக் ஹார்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீ எப்படி உன்னோட சுய சிந்தனையோட இருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஹீரோவோ, என்னது பிளாக் ஹார்ட்டா, ஓ அதனாலதான் என்னோட மேஜிக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் பார்க்கும் பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல டைட்டில் டீமன் ஹண்டர் பிளாக் ஹார்ட் மானா பிளஸ் 1,00,000 அப்படின்ற மாதிரி 1,09,000 மானா வந்துரும் பாருங்க அவனுக்கு. அது செம்ம பவரா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட பார்த்தா அந்த ஆர்கிடெக்ட் வாய பழப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவான், இவன் மூஞ்சா பார்த்தாலே தெரியுது இந்த பவர் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான் இல்லையா, இருந்தாலும் அந்த டேட்டா ரீகால்ல நான் போய் பார்த்தப்போ எனக்கு எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட பார்த்துட்டு, ஏய் நீ என்ன சொன்ன, நீ என்ன பிளேயரா எடுக்க ஒத்துக்கிட்டியா, பிளேயர்னா என்ன, உன்னோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல நீ சேடோ மோனார்க், மத்த மோனார்க்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படியே அவன் ஹீரோவோட சைட்ல இருந்து போர்ட்டர்ல இருந்து எல்லா டேகரும் அப்படி வெளியே வந்து அவனுக்கு நேரா நிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ மூஞ்சில காலை வச்சுட்டு பொத்திக்கிட்டு, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா அப்படின்னு சொல்ல, இல்ல இது இப்படி நடக்க கூடாது, இதனாலதான் உன்னை அவன் சூஸ் பண்ணானா அப்படிங்கும் போது மத்த கண்டஸ்ட்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க, என்ன இது இந்த சிலை இன்னும் நவுந்து வந்துட்டே இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த ஆர்கிடெக்ட் சொல்லுவான், நீ என்ன கொண்டனா என்னோட பப்பர்ஸை யாராலும் நிறுத்த முடியாது, இப்ப சொல்லு என்ன கொல்ல போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவோ, இப்படி பண்ணலாமா, முதல்ல உன்னை நான் கொன்னுடுறேன், அப்புறம் உன்னோட பப்பர்ஸ் எல்லாத்தையும் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆர்கிடெக்டோ, நீ சிஸ்டத்தோட கிரியேட்டரே கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டோம். நம்ம ஹீரோ, என்ன நடக்கும், நான் மறுபடியும் ரேங்க் போயிடுவேனா, அதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன், சிஸ்டம் கிரியேட்டர் செத்தாலும் சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அந்த சிஸ்டத்தை அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்துக்குள்ள போக பார்ப்பான். அந்த சிஸ்டமும் அவனை உள்ள விடாது. த சிஸ்டம் கேஸ் பிளாக் எடுத்த கிரியேட்டர் ஆக்சஸ் அப்படின்னு காட்டும் பாருங்க. அவன் மறந்து போய் நின்றுவான். எல்லாம் பிளாக் 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 அப்படின்னு காட்டிட்டு இருக்கோம். என்னால உள்ள போக முடியலையா அப்படின்னு ஆர்கிடெக்ட் பார்த்துட்டே இருக்க. நம்ம ஹீரோவோ, நான் தான் சொன்னேன்ல அதை பத்தி நான் முன்னாடியே யோசிச்சிட்டேன், அந்த சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுச்சு, அந்த சிஸ்டத்தையும் நான் யூஸ் பண்ணேன், இக்கட்டான சூழ்நிலை அந்த சிஸ்டம் தானாவே முடிவெடுத்துச்சு, இப்போ அந்த சிஸ்டத்தை நான் முழுசா முழுங்கிட்டேன்டா. இதுல இருந்து என்ன தெரியுது, உன்னோட சிஸ்டத்துல
ஃபிளாஸ் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆர்கிடெக்டோ இல்ல நீ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எல்லா டேகரையும் வச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். அது 2 துண்டா பாதியா வெட்டி போட்டுருவான். நம்ம ஹீரோ மாசா நிப்பான் பாருங்க. அடுத்து அந்த ஆர்கிடெக்ட் சாவதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவான் பாருங்க, அந்த வானத்தை தாங்கி பிடிக்க சிவப்பு தூண்கள் தோன்றும் பொழுது அந்த தவிர்க்க முடியாத மரணம் உன்னை தேடி வரும் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ மாசா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. கெத்தா இருக்கும் அப்படியே. அடுத்து இந்த கேட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அண்டர்ஸ் வெளியே வர்றதுக்காக. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆகி அடிபட்டு வந்துட்டு இருக்கும்போது அதை இவங்க பார்த்து என்னடா அது சீரன் டஞ்சனுக்குள்ள போயிட்டு எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு வராங்க, எஸ்ரா கண்டராலே முடியலையா, அப்படி என்ன நடந்தது உள்ள யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. நம்ம சஞ்சினுவோ மனசுல யோசிச்சுட்டே இருப்பான், அந்த ஆர்கிடெக்ட் செத்துட்டான், இருந்தாலும் என் மண்டைக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டே இருக்கு, அதுக்கு எதுக்குமே இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த சீஃப்ஸ் அவ்வளோ நான் தான் இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தேன், இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே, இவங்களாம் டாப் ரேங்க் அண்டர்ஸ், 20 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சஞ்சினு கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க சஞ்சினுவோ அப்படின்னு கேட்க, அது என்னை இங்கே கூப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, உங்களை அதை எப்படி கூப்பிடுச்சு அப்படின்னு கேட்க, அது என் மண்டைக்குள்ளே அது கேட்கும், எனக்கு மட்டும்தான் அது கேட்கும் அப்படின்னு சொல்ல, ஓ இவர் உண்மையாக தான் சொல்கிறாரோ, ஏன்னா இந்த அளவுக்கு சோகமான நிலைமையில யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாகே நம்ம ஹீரோவை பார்த்து, ஜின்வு நீங்கள் ஆல்ரைட்டா ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான், மேபி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ற போது கீழே மயங்கி விழுந்துருவான் நம்ம ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் ஜப்பானை காட்டுறாங்க. அங்கே லாரியாக கொண்டு வந்து மானா கிறிஸ்டலில் ரோடு பூரா கொட்டுறானுங்க. அந்த யூரியோ நம்ம தான் இந்த 2 லட்சம் டன் மோனாக்கஸில் வச்சு நான் அதை பிளாக் பண்ணுறேன்டா, நம்ம தான் என் பவர் தான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஏதோ பவர் தெரியுதே, எவனோ ஒருத்தர் இருக்கான், டேய் யாரா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அவன் கூட இருந்த அசிஸ்டண்டோ யாரா அவன் லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அங்கே பில்டிங் மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அதனால தான் யாருன்னு கத்திட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவோட அப்பாவோ, ஓ இவனால என்ன சென்ஸ் பண்ண முடியுதா, இவனை நான் சரியான லூசு பையன் நினைச்சேனே. அடுத்து நம்ம ஹீரோட அப்பாவோ அந்த பெரிய கேட்டை பார்த்துட்டு, இது ஃபைனலாக நடக்க போகுது, இது பெரிய பேரழிவாக இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். இந்த பக்கம் ஜப்பான் எஸ்ராங்கண்டெல்லாம் ரெடியாக இருப்பானுங்க, எல்லாம் வெப்பன்ஸ்லாம் வச்சு ரெடியாக இருக்க. இந்த பக்கம் இவன் யூரி அப்படி நம்ம தான் நான் தான் அப்படின்னு பேசிக்கிட்டே வருவான். ஏய் என்னோட ஷோவை பார்க்க போறீங்கடா எல்லாரும், ஒத்தால நின்றுட்டு இந்த எஸ்ராங்கட்டையே தடுத்து நிப்பாட்ட போகிறேன், எல்லாரும் வேடிக்கை பார்க்க தானடா போகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா. அவன் கூட இருக்கணும், இவன் என்ன குடிச்சிருக்கானா லூசு போய் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கேட்பான், ஏய் எத்தனை எஸ்ராங்கண்டரா இருக்கானுங்க அப்படின்னு கேட்க, 15 பேர் இருக்காங்க சார். 15 பேர் தான் இருக்காங்களா, கம்மியாக தான் இருக்கிறாங்க. சரி வேறு யாரில் அமெரிக்காலேருந்து அனுப்பலையா ஆள் யாரையும்? சார் அமெரிக்காலேருந்து வரல சார், இங்கிலாந்து அப்புறம் இந்தியாவிலேருந்து மட்டும் ஆள் வந்திருக்காங்க. சார் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்காங்களாடா, இவங்ககிட்ட ஷோ காட்டணுமா? சரி பொறுத்திருந்து பாரு, நான் வேடிக்கை எப்படி காட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு மயக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்சு நிற்பான். கரெக்டாக ஜின்குவும் வந்து நிற்பான். அண்ணே எந்திரிச்சிட்டீங்களாண்ணே, என்னண்ணே இவ்வளோ நாள் யாராவது தூங்குவாங்களாண்ணே, நான் நீங்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்கிற அப்படி கேட்க, ஆமாண்ணே நீங்கள் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தீங்கண்ணே அப்படின்னு சொல்ல, என்ன நான் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தேனா, என் மண்டைக்குள்ள அந்த காட்சி தான் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இரு 3 நாள் தூங்கிட்டேனா, ஏன்னா என்னென்ன ஆச்சு, டேய் ஜப்பான்ல ஒரு எஸ்ராங்கேட் ஓப்பன் ஆச்சுலடா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, அண்ணே அதுவானே அப்படின்னு சொல்ல வருவான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் ஜப்பானை காட்டுவாங்க. அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய டைட்டன் மாதிரி ஜெயன்ஸ் அப்படி வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு விடுங்க, என்னடா இது இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த யூரியோ, நான் தான் என் பவர் தான் நம்ம தான், நீ எப்படி வெளியே வருவ, நீ ஏறாங்கடா, நான் அவனை தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து பேரியரை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். என் பவர் தான் அப்படின்னு கெத்தா நின்று இருக்கும்போது அந்த அவ்வளோ பெரிய டைட்டனு பின்னாடி கை ஒரு பெருசாக ஒரு கை வரும் பாருங்க, அது தலையை பிடிச்சி தூக்கி வீசும். அவ்வளோ பெருசாக இருப்பாங்க. அவன் எவ்வளோ பெருசுனா பாருங்களேன், யூரி எவ்வளோ சின்னதான் தெரியறான்னு, அவ்வளோ பெருசாக இருப்பான். ஒரு வெப்பனை எடுத்துட்டு அந்த சீல்டு நடுசுல ஒரு கோடு போடுவான் பாருங்க, அந்த சீல்டு 2 துண்டா உடச்சி சதறிடும். இவனோ யூரியோ, நான் தானா நம்ம தானா என்ன ஆக போகுதுடா அப்படின்னு முழிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அவ்வளோதானா சோழி முடிய போதோ அப்படி பயந்து போய் பார்த்துருப்பான் பாருங்க. அவன் வெட்டில அந்த சீல்டு மட்டும் உடையல, அதை தாண்டி அந்த பில்டிங் எல்லாம் 2 துண்டா பாதியா வெட்டி விழுந்துருக்கும் பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்வாட் அது. இதோட இந்த 3ஆவது சீசன் முடியுது. யாரெல்லாம் ஜின்வு இந்த எபிசோட்ல கொல்ல மாசா இருந்தா நினைச்சீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு அடுத்த சீசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.